அசார் கத்தார்ல இருந்து கேட்குறாங்க, டிஜிட்டல் கோல்டு அதாவது ஆன்லைன் மூலம் கோல்டு சேவிங் செய்வது மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா? மற்றும் தங்க கடைகளில் மாதா மாதம் பணம் செலுத்தி தங்கச் சீட்டு கட்டுவது அனுமதி உள்ளதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்கலாம், ஒன்றும் மார்க்கத்தில் தப்பில்லை. ஆன்லைனில் பணம் கட்டுனா அன்னைக்கு வர வச்சுக்குவாங்க. இன்னைக்கு தேதியில் என்ன இருக்குதோ அந்த தேதியில் இத்தனை கிராம் 10,000 ரூபாய் கிட்ட இருக்கிறீங்க, 10,000 ரூபாய்க்கு இன்னைக்கு ரேட்டு தங்கம் இவ்வளவு, அதுக்கு இத்தனை கிராம் தங்கம் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு உங்கள் கணக்கில் ஏறிக்கிட்டே வரும். எப்போ தேவைப்படுதோ அதை நீங்கள் அப்படியே ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கிக்கலாம். இல்லாட்டி அப்படியே அதை விற்றுட்டு அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மார்க் அடிப்படையில் எந்த குற்றமும் பிழையும் ஒன்றும் இல்லவே இல்லை, தாராளமாக வாங்கலாம். அது மாதிரி கடைகளில் போய் சீட்டு கட்டி தங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் மாதம் ஒரு பணத்தை கட்டி மொத்தமாக நம்ம வாங்குகிறோம், சேதாரம் இல்லை, செய்கூலி இல்லை, உங்கள் லாபத்தில் தர்றோங்கிறாங்க, செய்யலாமா? செய்யலாம். ஆனால் அதில் சில நிறைய ரிஸ்க்குகள் இருக்குது. அதை மட்டும் கவனிச்சிங்கன்னு சொல்லி சொல்கிறோம். என்ன ரிஸ்க் இருக்குன்னு கேட்டால், இந்த மாதிரி கொடுக்குறதெல்லாம் பெரும்பாலும் நம்ம நாட்டில் நடைபெறக்கூடிய இந்த தங்க கடைகளில் செய்யப்படுகிற சீட்டு வழிமுறைகள் என்பது அன்அஃபிஷியல் தான், அஃபிஷியல் கிடையாது. முறைப்படி ரிசர்வ் பேங்குடைய விதிகளின்படி செய்யப்படுவதில்லை. ஒரு பிரபலமான கடை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கடை, நிறைய பேர் போய் வாங்குறாங்க, நிறைய நீண்ட நாட்களாக இருக்குது அப்படின்னு நம்பிக்கையின் பேரில் போடுறாங்க. அப்படி போடப்பட்ட எத்தனையோ நம்பிக்கைக்குரிய கடைகள் ஒன்றுமில்லாமல் விசுவானமாகி போட்டவங்களுடைய பணம் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போன காட்சிகள் நிறைய இருக்கிற காரணத்தினால அதில் ரிஸ்க் இருக்கிறது. அந்த ரிஸ்க்கை கவனித்து உள்வாங்கி நீங்கள் இப்போ செய்து கொள்ளலாம். மார்க்கத்தில் இதில் எந்த குற்றமும் இல்லை.